எப்படியோ மூணாவது செமிஃபைனல்ஸ் டீம் வந்துருச்சு, அதுதான் நியூசிலாந்து. என்ன நடந்துச்சு முழுசா பார்க்கலாம். ஹலோ காய்ஸ், வெல்கம் டு பெரல் டாக்ஸ் தமிழ். இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு தரமான மேட்ச் பாகிஸ்தான் vs ஸ்ரீலங்கா. இந்த ஒரு மேட்ச் வேற லெவலில் இருக்கும்னு எதிர்பார்த்தோம்னா அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பேட்டிங் யார் ஆடினாங்கன்னா பாகிஸ்தானோட ஓப்பன்ஸ் தான் ஆடினாங்க. ஃபரான் மற்றும் ஃபக்கர் ஜமான் ரெண்டு பேருமே ஒரு தரமான ஓப்பனிங் ஆடினாங்க. ஃபரான் ஒரு தரமான ஒரு ரன் அடிச்சிருந்தாரு, ஃபக்கர் ஜமான் ஒரு 84 ரன்ஸ் அடிச்சிருந்தாரு. கீழே இந்த பேட்ஸ்மேன்ஸ் யாருமே பெரிய ரன்ஸ் ஸ்கோர் பண்ணல. ஒரு 212 ரன் டோட்டலா அடிச்சிருந்தாங்க. எந்த ஒரு பேட்ஸ்மேனும் பெருசா ஆடல ஓப்பனர்ஸ் தவிர. 213 ரன் வெற்றி இலக்கா இருந்தாலும் பாகிஸ்தான் ஒரு மேட்ச் ஜெயிக்கணும்னா அவங்க 148 அவங்களை சுருட்டா தான் செமிஃபைனலுக்குள்ள போக முடியும். ஸ்டார்டிங்ல பாகிஸ்தானி டீமோட இன்டென்ட்டை பார்த்தோன்னே இவங்க 248 சுருட்டிடுவாங்கன்னு தான் நினைச்சிருந்தேன். பட் போக போக மேட்சை வேற லெவலில் கொண்டு வந்திருந்தாங்க ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவோட பேட்ஸ்மேன்ஸ் நிறைய பேர் டீசென்ட் ஆடிந்தாலும் ஒரு நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆனது யாருன்னா ரத்ன நாயகி ஒரு 58 ரன் அடிச்சிருந்தாரு. கேப்டன் தசுன் சனகா ஒரு 76 ரன் அடிச்சிருந்தாரு. ஃபேன்ஸ் எல்லாருமே அந்த லாஸ்ட் ஒரு பாலுக்கு கேள்வியா தான் இருக்காங்க. அந்த லாஸ்ட் ஒரு பால் ஒயிட் பால், அம்பையரோட டிசிஷன் ரொம்ப தப்பா இருந்துச்சு. அந்த ஒரு பால்ல 6 ரன்ஸ் தேவைன்னு இருக்கும் போது அந்த ஒரு ஒயிட் பாலை அவங்க ஒயிட் கொடுக்காம போனது அம்பையரோட பெரிய மிஸ்டேக். இந்த மேட்ச் அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுக்காத மேட்சா இருந்தாலும் இந்த மேட்ச்ல இந்த ஒரு டிசிஷன் ரொம்பவே தவறான ஒரு டிசிஷனா தான் இருந்துச்சு. பாகிஸ்தான் 5 ரன் வித்தியாசத்துல இந்த ஒரு போட்டியை ஜெயிச்சிருந்திருக்காங்க. இந்த காரணமாக மூணாவது டீமா குவாலிஃபை ஆயிருக்காங்க செமிஃபைனலுக்கு நியூசிலாந்து. ஒரு 3 டீம் செலக்ட் ஆயிடுச்சு. ஒன்று சவுத் ஆப்பிரிக்கா, இன்னொன்று இங்கிலாந்து மற்றும் நியூசிலாந்து. இந்த 3 டீம் செமிஃபைனல்ல காத்துட்டு இருக்காங்க. 5வது டீமா எந்த ஒரு டீம் வரப்போகுது, நம்ம இந்தியாவா இல்ல வெஸ்ட் இண்டீஸா? நாளைக்கு நடக்க போற மேட்சை குவார்டர் ஃபைனல்ஸா தான் நினைச்சாலும் இந்தியாவும் சரி வெஸ்ட் இண்டீஸும் சரி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் மேட்ச் ரெண்டு டீமுக்குமே. நம்ம வெஸ்ட் இண்டீஸை குறைச்சி இடம் போட்டக்கூடாது. அந்த டீமும் ரொம்பவே பவரா தான் இருக்காங்க. இந்தியன் டீமும் சூப்பரான ஒரு ஃபார்ம்ல தான் இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்ச் நாளைக்கு பார்க்கலாம். உங்களோட கருத்து நாங்க 4th எந்த ஒரு டீம் செமிஃபைனல் போவோம், இந்தியாவா இல்ல வெஸ்ட் இண்டீஸா? கமெண்ட் பாக்ஸ்ல பண்ணுங்க.